இங்க வந்து இந்த சென்டர்ல இந்த டிபிசில மட்டும் 4000 மூட்டை இருக்கு. டிபிசி எடை போட்டு அவங்க கொள்முதல் பண்ண நெல் 4000 மூட்டை. இந்த இடமும் அங்க ஒரு இன்னொரு 2 டிபிசி ஓபன் பண்ணாங்க, அதுல இருக்கு நெல். நிலைமையில இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? விவசாயிகள் 18 நாளா அந்த நெல் நல்லா முளைச்சி நாத்தா கிடக்கு. சென்டர்ல நெல் எடுக்க மாட்டாங்க. சீனி ஓட்டு பிரகாரம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தான் மூவ்மெண்ட் ஆகுது. நெல் பூரா வீணா முளைச்சி கிடக்கு. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் எந்த உதவியுமே செய்யல. இந்த நெல்லெல்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும்னா முறையான களை அமைச்சு டிரையரை கொண்டு போனா அடிக்கடி உடனே 4 நாள் 3 நாள் கொண்டு போனா நெல் வேஸ்ட் ஆகாது. சும்மா போட்டு மூடி வச்சுக்கிட்டு 15 நாள் 20 நாள் ஆச்சுன்னா அது வேஸ்டேஜ் தான், குப்பை தான். ரோடு கொண்டு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், வெறும் முளைச்சு கிடக்கிற நெல்லு தான். இங்க உள்ள நெல்லு அறுத்து 20 நாள் தாண்டி ஆகுது. டிபிசில கொட்டுறது இடம் கிடையாது. அடுத்து நாங்க பக்கத்துல எங்க இடம் இருக்கோ அங்கேயே கொட்டிக்கிறோம். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாகும்? பொதுவா இது எதிர்பாராத மழையில நடக்கக்கூடிய ஒரு பேரிடர் மாதிரி தான் இருக்கும். ஆனா அறுவடை செஞ்சு 18 நாட்களுக்கு மேல கொள்முதல் செய்யாதது அரசோட கவனக்குறைவா இல்ல அரசோட அலட்சியமா? விவசாயிகள் நெல்ல விளைவிச்சா அது அரிசியா நமக்கு தானே வந்து சேருது. அப்போ இது விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்மளோட பிரச்சனையும் தான்.